தற்போதைய அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அரசு கல்லூரிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரி மாணவர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். போராட்ட களத்தில் மாணவர்களோட முக்கிய கோரிக்கை என்னவா இருக்கு? இது குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது ராதிகா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்குளம் ஊராட்சிக்குட்பட்ட மொட்டைமலை பகுதியில் அரசு கலைக்கூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் வெம்பக்கோட்டை, சிவகாசி, சாத்தூர் மற்றும் வத்திராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் என சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயில்கின்றனர். இந்த கல்லூரிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 3 பேருந்துகளும் ராஜபாளையத்திலிருந்து 2 பேருந்துகளும் செல்கின்றன. இந்த நிலையில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் தரப்பில் பல முறை நிர்வாகத்திடம் மனுக்கள் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாணவர்கள் தரப்பில் தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து இன்று மாலை கல்லூரி முடிந்து வீட்டில் திரும்பும் பொழுது அதிக அளவில் மாணவ மாணவிகள் பேருந்திற்காக நின்ற போது ஒரு பேருந்து மட்டுமே வந்ததன் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் இதே நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் அடிக்கடி படிக்கட்டுகளில் பயணம் செய்து மாணவர்கள் கீழே விழுந்து ஏற்படுவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து இதன் காரணமாகவே திடீரென வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து தங்களுக்கு கூடுதலாக அரசு பேருந்து வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தின தற்போது போராட்டம் என்பது கைவிடப்பட்டுள்ளது. ராதி, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.